This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மல்டிபிள் இன்டெகிரல். அப்ப நார்மல் இன்டெகிரல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதுல இருந்து தான் மல்டிபிள் இன்டெகிரல் கொண்டு வராங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். என்ன எழுத மாட்டேங்குது? ஒரே நிமிஷம். மல்டிபிள் இன்டெகிரல் என்னடா கண்ணு? சிங்கிள் இன்டெகிரல் தெரியும். சரிங்களா? ரெண்டு இன்டெகிரலை மல்டிப்ளை பண்றது சார். மோர் தென் ஒன் இன்டெகிரல் கான்செப்ட். 2 3 எவ்வளவோ வரட்டும். மோர் தென் டபுள் இன்டெகிரல் வந்தா அது வந்து மல்டிபிள் இன்டெகிரல். சரியாமா? ஓகே சார். சப்போஸ் டெபினிட் இன்டெகிரல் 1 to 2 x into dx ஓட வேல்யூ தெரியும். சொல்லுங்க என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது சிங்கிள் இன்டெகிரலோடது. சொல்றாங்க என்ன? சார் x இன்டெகிரல் பண்ண என்ன வரும்? உய் இன்னைக்கு இன்டெகிரல் பண்ண தெரியாதா சிதா? x இன்டெகிரல் பண்ண என்ன வரும்? சார் x²/2. அது எதுக்கு அவ்வளவு நேரம் யோசிக்கிற? இவ்வளவு நேரம் யோசிக்கணும் என்ன? ஓகே ஓகே சார். சரி. அப்ப x²/2 லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்கு கரெக்ட்டுங்களா? 1 to 2. இப்போ 1/2 is constant. upper limit minus lower limit. சொல்லுங்க. 2 square minus 1 square is correct? Yes sir. 1 square equal to 4 minus 1 square equal 1/2 into 3 sir. கரெக்ட்டுங்களா? இது நார்மலா சிங்கிள் இன்டெகிரல் வந்தா. சரிங்களா? Yes sir. அப்ப சிங்கிள் இன்டெகிரல்ல எத்தனை வேரியபிள் இருக்கும்? ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். சிங்கிள் இன்டெகிரலுக்கு எத்தனை வேரியபிள் இருக்கும்? ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அது டபுள் வந்தா எத்தனை வேரியபிள் வரும்? 2 சார். 1 வரலாம், 2 வரலாம், இல்ல கான்ஸ்டன்டேமா வரலாம். சரிங்களா? அப்ப ரெண்டு இன்டெகிரல் போட்டுக்கங்க. இது 1 to 2, இது 2 to 3 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ xy dx, xy dx dy. ஓகேங்களா? Yes sir. கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்றேன் பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் dx பண்ணணுமா dy பண்ணணுமா? dx sir. ஆமா. அப்ப dx னு எந்த இன்டெகிரல் எதனோட லிமிட்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லிமிட். கரெக்ட்டுங்களா? இந்த 1 to 2 யாரோட வேல்யூ? x ஓட வேல்யூ. 1 to 2 யாரோட வேல்யூ? x ஓட வேல்யூ. அப்ப 2 to 3 யாரோட வேல்யூ? y ஓட வேல்யூ. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணே? இல்ல சார், இப்போ கிளாஸ் டைம்ல இந்த சம் போடும்போது எனக்கு ஒரு டவுட் வந்தது சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் dx இருக்கிறதுனால நம்ம 2 1 ன்னு எடுத்துக்கிறோம் சார். dy இருக்கிறதுனால லிமிட் வந்து 2 3 ன்னு எடுத்துக்கிறோம் சார். சரி இப்ப சொல்லிடுறேன் பாரு. இந்த சம் இப்ப சொல்லிவிட்டா அந்த டவுட் கிளியர் ஆகுதான் பாரு. வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது yங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட் டைம் will taking outside இந்த இடத்துல போடணும். இந்த இன்டெகிரலுக்கு ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கு வெளியே போடணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இத பார்த்துட்டு அப்புறம் டவுட்னா சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப x மட்டும் இருக்கும் இன்டு dx அந்த இன்டெகிரல் இங்க எழுதிக்கங்க. இன்டெகிரல் என்ன? 1 to 2 கரெக்ட்டுங்களா? 1 to 2 dx இன்டு dy. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். அப்ப x இன்டெகிரல் பண்ண என்ன? சார் x²/2 லிமிட் 2 to 1 சார். 1 to 2. 1 to 2 into dy. Any doubt? dy. இல்ல சார். அப்ப ஃபர்ஸ்ட் 1/2 கான்ஸ்டன்ட் கரெக்ட்டா? 1/2 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்கோ. எந்த 1/2 இங்க வர 1/2 கான்ஸ்டன்ட் எடுத்து வெளிய. y சார். y மேல இருக்க y யும் கான்ஸ்டன்ட் வரும் சார். y நான் வெளிய விட்டுக்கிறேன். y இங்க வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? சூப்பர்மா. थैंक यू. அப்போ y இன்டு y இந்த இன்டெகிரல் குள்ள இருக்கும். 1/2 டு ஓவரால் இன்டெகிரல் வெளிய வந்துரும். கரெக்ட்டா? 1 square minus 2 square. 2 square minus 1 square into dy. இது வரைக்கும் என்ன டவுட் இல்ல? இல்ல சார்.
சூப்பர். பொறுமையா சொல்றேன், பாத்துக்கோ, டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அப்போ 1/2 3 கிடைக்குமா? எஸ் சார். 3 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். இத சிம்பிள் பண்ணா 3 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். இன்டெக்ரலுக்கு வந்து 2 to 3 y into dy. கரெக்டாடா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சார் இல்ல இல்ல. அப்போ வந்து 1/2 அப்படியே வந்துருச்சு சார். இப்போ இந்த 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோலா இது பண்ணும்போது 3 வந்துருது சார். ஆமா. இப்போ இந்த லிமிட் 2 to 3ன்றது வந்துருது சார். இந்த y ஓகே y into dy. ஓகே சார். y into dy again என்ன? y squared by 2. y square by 2 சார். 2 to 3. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ அப்ப again 1/2 கான்ஸ்டன்ட், அப்ப 3/4 ஆயிரும். 2 into 2 ஆயிரும். சார். அப்ப இது என்ன கிடைக்குது? 3 square minus 2 square சார். 3/4. 5 சார். 9 minus 4. எஸ் சார் 5. 5 னா 15/. இதான் டபுள் இன்டெக்ரல். டபுள் இன்டெக்ரல் புரிஞ்சுதா? எஸ் சார். உன்னோட டவுட் என்னமா கேட்டே இப்ப சொல்லு. இத புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி அந்த டவுட் இருக்குதா இல்ல என்ன மாதிரி ஒரு क्वेश्चन கூட அதுக்கு அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார் அவங்க வந்து டைரக்டா x y z ன்னு போட்டாங்க. சோ அப்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா மேம் வந்து dx dy into xy ன்னு கொடுத்தாங்க சார். சரி அத நம்ம போடலாம். அவங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா இப்போதைக்கு நான் பேசிக் ப்ராப்ளம் போட்டுட்டு இருக்கிறேன். போக போக அட்வான்ஸ் ப்ராப்ளம் வரும். அது போக போக இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். இது பேசிக் ப்ராப்ளம். பேசிக் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிக்கும். அட்வான்ஸ் போக 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 உனக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆயிடும். சரிங்களா? அந்த ஆக்சிஸ் வரைஞ்சு டயகிராம் போடுற மாதிரி டைரக்டா அவங்க ஃபர்ஸ்ட் அதுவே எடுத்துட்டாங்க சார். சோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்டெக்ரல், அப்புறம் டபுள் இன்டெக்ரல், இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல். பார்க்கலாமா? எஸ் சார். ட்ரிபிள் இன்டெக்ரல் என்ன பண்ணலாம்? x y z dx dy dz. கரெக்டா கண்ணு? எஸ் சார். 1 to 2 2 to 3 3 to 4 இப்படி எடுத்துட்டேன். ஓகேங்களா? எஸ் சார். இப்போ எடுத்தபடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த இன்டெக்ரல் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டுட்டு பின்னாடி இப்போ என்ன கிடைச்சது? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்ட முடியும். அதான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எப்போ போடணும்னா இந்த dx ஃபர்ஸ்ட் dx வந்து dy dx வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம் சார். அப்ப வந்து இன்டெகிரல் பண்ணும்போது yz என்னவோ கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே போட்டுரு. எஸ் சார். ஃபுல்லாவே வெளியே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வெளியே போடணும். தூக்கி இங்க இது போடுறது. இங்க போட்டா தப்பு. எங்க போடணும்? வெளியே போடுவோம் லாஸ்ட் சம்ல பண்ண மாதிரி. பண்ணலாமா? பொறுமையா. இன்டெகிரல் 3 to 4 இன்டெகிரல் 2 to 3 இன்டெகிரல் yz இங்க போட்டுக்கோ. பிராக்கெட் போட்டு புரியுதா? புரியுதா கேட்டுக்கோ. x into dx into dy dz சார். இந்த ஸ்டெப் போட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு. சரிங்களா? ஓகே சார். ஈக்குவல் டு இந்த இன்டெகிரல் திரும்ப போடணுமா? இந்த இன்டெகிரல் வேல்யூ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டு இது வந்து 3/2 ஓட வேல்யூ. திரும்ப நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸா போட்டோம்ல. ஓகே சார். திரும்ப போட்டு காட்டணுமா இல்ல தேவையில்லையா? இல்ல வேண்டாம் சார். அப்ப அந்த 3/2 நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நீ போட்டுங்களா, தப்பு கிடையாது. நீ போடும்போது என்ன பண்ணலாம்? இது x²/2 வரும். 1/2 வெளியே எடுப்பேன். 4 - 1 வந்து 3/2 வரும். சரிங்களா? அதை நீ போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. அது ஆல்ரெடி நான் போட்டனால எக்ஸ்பிளைன் பண்ணல. 3/2 integral 3 to 4 3 to 4 integral 2 to 3. ரிமைனிங் யாரா இருக்கறா? yz இருக்கறானா? yz into dy into dz. கரெக்டாடா? எஸ் சார். இப்போ வந்து ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. இப்போ ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. y வச்சு பண்ணுவோம் சார். அப்ப வந்து ஈக்குவல் டு z தூக்கி வெளியே போடுங்க. கரெக்ட்டா? z தூக்கி இந்த இன்டெகிரலுக்கு வெளியே போடுங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஈக்குவல் டு 3/4 இன்டெகிரல் 3 to 4 இல்ல என்ன சொல்ல? 3/2 4 3/2 சார். 3/2 தான் சொன்னியா? சாரி. 3/2 integral 3 to 4 into z sir bracketல integral 2 to 3 y into dy sir வெளியே dz மறக்காம எழுதிரணும். ஓகேங்களா? into dz sir.
y square by 2 னா 2 இந்த சைடு போறோம் சார். 3/4 into z sir equal divided by to 2, y square by 2 sir 2 to 3. into 2/3 into dz sir. அந்த 2 வெளிய எடுத்துக்கோ, 2 3/4 போட்டுக்கோ. கரெக்டா? 3/4 yes 3/4 sir. போட்டுவீங்க. இங்க என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் minus 2 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா Yes. 9, 9 minus 4 5. கரெக்டா? Five, அப்ப sir. into Yes, 5 இப்படி போட்டேன். ஒரே ஸ்டெப்ல போட்டேன். வேணா நீ ஸ்டெப் வேணா போட்டுக்கோ. சரியாமா? sir. 15/4. 15/4. ஓகே, thank you. இது வந்து என்ன எழுதிக்கலாம்? 15/4 ன்னு எழுதிக்கலாம். 15/4 sir. அப்ப என்ன கிடைக்கும்? z into dz. இது வரைக்கும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். சரி, அப்ப என்ன நடக்குது? 15/4 இது again என்ன கிடைக்கும்? z squared by 2. Okay. That square by 2 limit 3 to 4. So 3. 4 square minus 3 square sir. 4 அந்த square 2 கிடைக்கலாமா? 15 to 8. 4 ஸ்கொயர் வந்து 16 minus 9. கரெக்டாடா கண்ணு? 15/8 into எவ்வளோடா கிடைக்கும்? 7 sir. 7. கரெக்டாமா? Yes sir. அப்ப மல்டிப்ளை பண்ணா 70 105 அப்ப 105/8. இதுதான் டபுள் ட்ரிபிள் எல்லா மல்டிபிள் ஆஃப் இன்டெகிரலோட கான்செப்டும் நான் சொல்லிட்டேன். சிங்கிள் போட்டேன், டபுள் போட்டேன், ட்ரிபிள் போட்டேன். இதை ஃபர்ஸ்ட் கிளியர் ஆனாதான் மல்டிபிள் இன்டெகிரல் கிளியர் ஆகும். இல்லைன்னா டவுட்டாகவே இருக்கும். இல்ல சார், இப்போ ஸ்கூல்லயே கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சு புரியாம இருந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம் சார். அவ்வளவு கஷ்டமா இல்லை சார். சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், நீ எனக்கு போட்டு காத்தினா நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்டெகிரல். சிங்கிள் இன்டெகிரல் இன்டெகிரல் x ஸ்கொயர்ட் இன்டு dx. உனக்கு ஈஸியாகவே கொடுக்குறேன்னு 1 to 2ன்னு கொடுத்துறேன். அடுத்தது டபுள் இன்டெகிரல். டபுள் இன்டெகிரல் 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 2 to 3 1 to 2 மாற்றி கொடுப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்கெட் போட்டு போடணும். சரிங்களா? x y ஸ்கொயர் dy dx மாற்றி கொடுக்குறேன். நான் இப்போ சொல்கிறேன், மாற்றி கொடுக்குறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அடுத்து ட்ரிபிள் இன்டெகிரல். ட்ரிபிள் இன்டெகிரலில் இன்டெகிரல் 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 1 to 2 3 to 4 ஒரு செகண்ட் சார். 2 to 3. சரி, உனக்கு ஒரே மாதிரி கொடுத்துறேன். மாற்றி கொடுத்தா நீ சொதப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இதாகும். இந்த மாதிரி வரும்போது சார் இதுதான் சார் ஆக்சுவலி மேஜர் டவுட். இப்போ செகண்ட் சம்ல dxங்கிற பிளேஸ்ல dy வந்துருச்சு சார். அதனால நம்ம இப்போ dy y ஸ்கொயரோட வேல்யூவை இன்டெகிரல் 2 to 3 ன்னு எடுத்துக்கோமா, இல்ல இன்டெகிரல் 1. அதாவது எதையுமே பண்ணாத. ஃபர்ஸ்ட் என்ன டைமுக்கு இதுதானே இருக்குது. இப்படி ஒரு பிராக்கெட் போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? dy தானே இருக்குது. dy-ல ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோ, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பிரச்சனை? வித் ரெஸ்பெக்ட் டு y. வித் ரெஸ்பெக்ட் டு y x என்ன கான்ஸ்டன்ட். x வெளிய போயிடும் சார். தூக்கி வெளிய போட்டு யாரை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் y தான் பண்ணணும். y பண்ணா இது y. ஓகே சார். இப்போ ஓகே சார். கிளியரா? எஸ் சார். இதே ஐடியால தேர்டுக்கு மாத்தி கொடுத்துக்கிற கேர்ஃபுல்லா போடணும். தேர்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவ? dz இருக்குது. என்ன பண்ற? உடனே ஒரு பிராக்கெட் கம்ப்யூட்டர் சவுண்ட்ல ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. பிராக்கெட் போட்டா dz. அப்ப xz யாரு? xy கான்ஸ்டன்ட். தூக்கி வெளிய போட்டுக்கோ. அவ்வளவுதான். எஸ் சார். ஓகே சார். எனக்கு பொறுமையா போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணு. சரியா?